வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிஃப்டி மெட்டல் குறியீட்டில் ஒரு சில நிறுவனங்கள் அவற்றின் செலவு நன்மைகள், சந்தை தலைமை மற்றும் மதிப்புச் சங்கிலி முழுவதும் ஒருங்கிணைப்பு காரணமாக வலுவான அகழிகளை கொண்டுள்ளன. இந்த துறையில் சில முக்கிய மோட் பங்குகள் இங்கே பார்ப்போம். நிஃப்டி மெட்டல் குறியீட்டில் உள்ள ஒவ்வொரு மோட் நிறுவனத்தையும் பற்றிய விரிவான விளக்கம் அவற்றின் போட்டி நன்மைகள், அபாயங்கள் மற்றும் வளர்ச்சி திறனை மையமாக கொண்டது ஆகும். 1. டாடா ஸ்டீல். மோட் ஃபேக்டர்ஸ். செங்குத்து ஒருங்கிணைப்பு மூலப்பொருள் செலவுகளை குறைக்கும் வகையில் இரும்பு தாது மற்றும் நிலக்கரி சுரங்கங்களை வைத்திருக்கிறது. உலகளாவிய இருப்பு இந்தியா, ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் செயல்பாடுகள் வருவாய் பன்முகத்தன்மையை வழங்குகின்றன. தொழில்நுட்பம் மற்றும் புதுமை, ஆட்டோமோட்டிவ் தர எஃகு போன்ற உயர்நிலை எஃகு தயாரிப்புகளில் முதலீடுகள். பிராண்ட் வலிமை, ஆட்டோமோட்டிவ் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை துறைகளுக்கான நம்பகமான சப்ளையர். அபாயங்கள்: கையகப்படுத்துதல்கள், கோரஸ், பூஷன் ஸ்டீல் போன்றவை காரணமாக அதிக கடன். எஃகு துறையில் சுழற்சி தேவை. வளர்ச்சி சாத்தியம்: உற்பத்தியை அதிகரிக்க கலிங்கநகர் ஆலையை விரிவுபடுத்துதல். மின்சார விநியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கான மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளில் கவனம் செலுத்துகிறது. 2. JSW ஸ்டீல். மோட் ஃபேக்டர்ஸ். தீவிர விரிவாக்கம், தொடர்ந்து அதிகரிக்கும் திறன். 2025க்குள் 37 MTPA திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னோக்கிய ஒருங்கிணைப்பு, சிறைபிடிக்கப்பட்ட இரும்பு தாது மற்றும் நிலக்கரி சுரங்கங்கள் செலவு திறனை மேம்படுத்துகின்றன. ஏற்றுமதி வலிமை, மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க சந்தைகளில் வலுவான இருப்பு. செலவு தலைமை, நவீன ஆலைகள் மூலம் குறைந்த விலை எஃகு உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. அபாயங்கள்: அதிக மூலதன செலவு, கேபெக்ஸ் குறுகிய கால பணப்புழக்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இறக்குமதி செய்யப்பட்ட கோக்கிங் நிலக்கரியை சார்ந்திருப்பது விலை ஏற்ற இறக்கங்களுக்கு பாதிப்பை அதிகரிக்கிறது. வளர்ச்சி சாத்தியம்: அதன் தோல்வி, விஜயநகர் மற்றும் பூஷன் மின் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துதல். ESG விதிமுறைகளுக்கு ஏற்ப பசுமை எஃகு உற்பத்தியில் முதலீடுகள். 3. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். மோட் ஃபேக்டர்ஸ். உலகளாவிய தலைமை, துணை நிறுவனமான நோவெலிஸ் உலகின் மிகப்பெரிய அலுமினிய உருட்டல் மற்றும் மறுசுழற்சி நிறுவனம் ஆகும். செலவு நன்மை, பாக்சைட் மற்றும் மின்சார மூலங்கள் உற்பத்தி செலவுகளை குறைக்கின்றன. பல்வகைப்படுத்தல், விண்வெளி, பேக்கேஜிங் மற்றும் ஆட்டோமொபைல் தொழில்களுக்கான அலுமினியம், தாமிரம் மற்றும் சிறப்பு உலோகங்களில் இருப்பு. அபாயங்கள்: அலுமினிய தேவையின் சுழற்சி தன்மை. உலகளாவிய அலுமினிய விலை ஏற்ற இறக்கங்களுக்கு வெளிப்பாடு. ஏழைமை விலை நிர்ணயம். வளர்ச்சி சாத்தியம்: அலுமினிய உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கு 5000 கோடி ரூபாய் மூலதனம். பேட்டரி அலுமினிய படலங்கள் மற்றும் நிலையான பேக்கேஜிங் தீர்வுகளில் கவனம் செலுத்துதல். 4. NMDC தேசிய கனிம மேம்பாட்டுக் கழகம். மோட் ஃபேக்டர்ஸ். அரசு ஆதரவு ஏகபோகம், 18 விழுக்காடு சந்தை பங்கை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளர். குறைந்த விலை உற்பத்தியாளர். சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவில் உள்ள சுரங்கங்கள் உயர்தர, குறைந்த விலை இரும்பு தாதுவை கொண்டுள்ளன. நிலையான பணப்புழக்கம், டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் மற்றும் பிற முக்கிய எஃகு உற்பத்தியாளர்களுக்கான விநியோகங்கள். அபாயங்கள்: உள்நாட்டு தேவையை அதிகம் சார்ந்துள்ளது, எஃகு தொழில் மந்தநிலை வருவாயை பாதிக்கிறது. அரசாங்க கொள்கை மாற்றங்களின் ஆபத்து, தனியார்மயமாக்கல், ராயல்டி உயர்வு. வளர்ச்சிக்கான சாத்தியம்: 2025ஆம் ஆண்டுக்குள் இரும்பு தாது உற்பத்தியை 67 MTPA ஆக விரிவுபடுத்துதல். NMDC ஸ்டீலை பிரிப்பது மேலும் மதிப்பை அதிகரிக்கக்கூடும். 5. வேதாந்தா. மோட் ஃபேக்டர்ஸ். பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ, துத்தநாகம், அலுமினியம், தாமிரம் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் லீடர். குறைந்த செலவில் உற்பத்தி, கையகப்படுத்தப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாக்சைட் சுரங்கங்கள் அலுமினிய உற்பத்தி செலவுகளை குறைக்கின்றன. ஒருங்கிணைந்த விநியோகச் சங்கிலி, முக்கிய மூலப்பொருட்களில் தன்னிறைவு. அபாயங்கள்: அதிக கடன், ஆக்கிரமிப்பு விரிவாக்கம் காரணமாக அலைக்குறை $13 பில்லியன் கடன். 2024 நிலவரப்படி. ஒழுங்குமுறை மற்றும் ESG கவலைகள், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள், அரசாங்க ஆய்வு. வளர்ச்சி சாத்தியம்: அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய அலுமினியம் மற்றும் துத்தநாக திறனில் விரிவாக்கம். இந்தியாவின் உள்கட்டமைப்பு ஏற்றம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உந்துதலில் வலுவான பங்கு. 6. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். மோட் ஃபேக்டர்ஸ். 30 விழுக்காடு சந்தை பங்கை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியாளர். உயர்நிலை தயாரிப்பு கவனம், ஆட்டோமோட்டிவ், ரயில்வே மற்றும் பாதுகாப்பு துறைகள். பின்தங்கிய ஒருங்கிணைப்பு, ஃபெரோஅலாய் ஆலைகளை சொந்தமாக கொண்டுள்ளது, வெளிப்புற சப்ளையர்களை நம்பியிருப்பதை குறைக்கிறது. அபாயங்கள்: இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருள் சார்பு, நிக்கல் மற்றும் குரோமியம். சீன மற்றும் இந்தோனேசிய துருப்பிடிக்காத எஃகு நிறுவனங்களிடமிருந்து போட்டி. வளர்ச்சிக்கான வாய்ப்பு: அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் ஏற்றுமதி சந்தை ஊடுருவல். பாதுகாப்பு மற்றும் விண்வெளிக்கான சிறப்பு எஃகு உற்பத்தியை விரிவுபடுத்துதல். 7. கோல் இந்தியா. இந்த பங்கு நிஃப்டி மெட்டலில் இல்லை, ஆனாலும் இது ஒரு மோட் பங்கு ஆகும். மோட் ஃபேக்டர்ஸ். அரசு ஆதரவு ஏகபோகம், இந்தியாவின் நிலக்கரி தேவைகளில் 80 விழுக்காடு ஐ வழங்குகிறது. குறைந்த செலவு உற்பத்தியாளர், பாரிய இருப்புகள் மற்றும் மாநில ஆதரவு அதிக லாபத்தை உறுதி செய்கிறது. நிலையான ஈவுத்தொகை, நிலையான பணப்புழக்கத்தை உருவாக்குகிறது, இது ஒரு தற்காப்பு நிலையாக அமைகிறது. அபாயங்கள்:
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உந்துதல் காரணமாக நிலக்கரி தேவை குறைகிறது. விலை நிர்ணயம் மற்றும் செயல்பாடுகளில் அரசாங்க தலையீடு. வளர்ச்சிக்கான வாய்ப்பு. வணிக நிலக்கரி சுரங்கம் மற்றும் புதிய நிலக்கரி வாயுவாக்க திட்டங்களில் விரிவாக்கம். குறுகிய காலத்தில் எஃகு மற்றும் மின் துறைகளிலிருந்து அதிகரித்த தேவை. இறுதி முடிவு சிறந்த மோட் பங்குகள். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு வலுவான மோட். டாடா ஸ்டீல் சிறந்த ஒருங்கிணைந்த எஃகு வீரர், வலுவான பிராண்ட், செலவு நன்மை. JSW ஸ்டீல் வலுவான விரிவாக்க திட்டங்களுடன் உயர் வளர்ச்சி வீரர். ஹிண்டால்கோ அலுமினியத்தில் உலகளாவிய தலைவராக உள்ள நோவெலிஸ் முக்கிய மதிப்பை சேர்க்கிறது. NMDC இரும்பு தாதுவில் குறைந்த விலை ஏகபோகம். கோல் இந்தியா நிலையான ஈவுத்தொகையுடன் ஏகபோகம். தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்யறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.